வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ம் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு ஆடியோவிலிருந்து தான் இந்த உரையாடலை ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ஓஷோவின் அஷ்டவக்ர மகாகீதை உரை 22. ரொம்பவே ஆழமான ஒரு சொற்பொழிவு. நிச்சயமா. இத கேட்கும்போது மனசுல சில பெரிய கேள்விகள் எழுந்துச்சு. அதாவது, உண்மைன்னு ஒண்ணு இருந்தா ஏன் ஒவ்வொரு ஞானியும் அத ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க? அப்புறம் ஆன்மீக பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல விட்டுடணும்னா முதல்ல ஏன் அத கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கணும்? சரி. கடைசியா வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்ற அந்த விரக்தியில இருந்து வெளியே வரதுக்கு உண்மையில என்னதான் வழி? வாங்க, இந்த கேள்விகளுக்குள்ள மூழ்கி ஓஷோ என்ன சொல்றாருன்னு விரிவா பாப்போம். கண்டிப்பா. இதுல நீங்க கேட்ட முதல் கேள்வி ரொம்ப முக்கியமானது. கபிலர், அஷ்டவக்ரர், ஜெயகிருஷ்ணமூர்த்தின்னு பல பேர் பேசுறாங்களா? அவங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையா? ஆமா. ஏன்னா கேக்கும்போது அவங்க அணுகுமுறையில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தெரியுது. இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே ஒரு குழப்பம் வருது. ஓஷோ இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு. சத்தியம்ங்கிறது ஒரு பாடல் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, பாடல் மாதிரியா? ஆமா. பாடல் ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொருத்தர் பாடும்போதும் அவங்க குரலுக்கு ஏத்த மாதிரி அது வித்தியாசமா ஒலிக்கும் இல்லையா? ஆமா ஆமா. நவீன விஞ்ஞானம் கூட ஒவ்வொருத்தரோட குரலும் அவங்க கைரேக மாதிரி தனித்துவமானதுன்னு சொல்லுது. அதே மாதிரி தான் ஞானிகள் அனுபவிச்ச உண்மை ஒண்ணுதான். ஆனா அது அவங்க ஆளுமை, அவங்க இருக்கிற காலம், அவங்க பேசுற மக்கள்னு பல விஷயங்களால ஒரு தனித்துவமான வெளிப்பாடா மாறுது. ஓ, அப்போ கபிலர் பேசும்போது அது சாங்கிய தத்துவமா வெளிப்படுது. அதே உண்மை அஷ்டவக்ரர் வாயிலிருந்து வரும்போது மகாகீதையா மாறுது. இது அவங்க அனுபவத்தோட தனிப்பட்ட முத்திரை மாதிரி. மிகச்சரியா. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு ஞானியும் அந்த உண்மைய முதன்முதலா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் உணருவாங்களாம். அப்படியா? ஆமா, அவங்களுக்கு அது ஒரு பழைய செய்தி இல்ல. முதல் முறையா காதல்ல விழுகிறவன் இந்த மாதிரி ஒரு காதல் யாருக்குமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி தான். அவங்க வேற யாரோ எழுதினதை படிச்சுட்டு வந்து பேசல. தன்னோட சொந்த அனுபவத்திலிருந்து நேரடியா பேசுறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தரோட வெளிப்பாடும் அவ்வளோ உயிரோட்டமா புதுசா இருக்கு. சரி, அப்போ நாம என்ன பண்ணணும்? இவங்க எல்லாரும் சொல்றதையும் படிச்சு அதிலிருந்து ஒரு பொதுவான கருத்தை நாம உருவாக்கிக்கலாமா? ஒரு பெஸ்ட் ஆஃப் மாதிரி. அப்படி செஞ்சா அது ஒரு பெரிய அறிவுபூர்வமான வலையில போய் மாட்டிக்கொண்டு ஓஷோ எச்சரிக்கிறார். ஓ, ஏற்கனவே 3 சம்பிரதாயங்கள் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு 4வது சம்பிரதாயத்தை உருவாக்கிடுவீங்க, அவ்வளவுதான். நாமளா ஒரு 4வது சம்பிரதாயத்தை உருவாக்கிடுவோம். எக்ஸாக்ட்லி. உண்மையான வழி தத்துவங்களை ஒப்பிட்டு பார்க்கறது இல்லை. அதுக்கு பதிலா தியானத்தின் மூலமா ஒரு நிலையை அடையணும். அத ஓஷோ சாக்ஷி பாவ்னு சொல்றாரு. சாக்ஷி பாவ் அப்படின்னா என்ன? வெறும் சாட்சியா இருக்கிறது மட்டும்தானா? ஆமா, சாட்சியா இருக்கிறது எது நடந்தாலும் மனசுக்குள்ள என்ன ஓடுனாலும் அதை எந்த விதமான விருப்பும் இல்லாம தீர்ப்பு சொல்லாம ஒரு சினிமா பாக்குற மாதிரி தள்ளி நின்னு கவனிக்கிறது. அந்த சாக்ஷி பாவ்ங்கிற முளை உச்சிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போது கபிலர் போட்ட பாதை, புத்தர் போட்ட பாதை, அஷ்டவக்கரர் போட்ட பாதைன்னு எல்லாமே ஒரே உச்சிக்கு தான் வருதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். அப்புறம் சண்டைக்கு இடமே இல்லை. இது ஒரு பெரிய முரண்பாட்ட மனசுல கொண்டு வருது. ஒரு பக்கம் ஓஷோ எல்லா ஆன்மீக பயிற்சிகளையும், அதாவது சாதனாக்களையும் ஒரு விதமான சிக்கலான குழப்பம், ஒரு கோரக் தந்தான்னு சொல்றாரு. ஆமா. ஆனா இன்னொரு பக்கம் தன்னோட சீடர்களை கண்டிப்பா தியானம் பண்ணியே ஆகணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறாரு? அதுவே ஒரு சாதனா தானே? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த முரண்பாட்டை விளக்கத்தான் ஓஷோ அந்த புகழ்பெற்ற படகு உருவகத்தை பயன்படுத்துறார். படகா? ஆமா. ஒரு ஆற்ற கடக்கணும்னா உங்களுக்கு நிச்சயமா ஒரு படகு தேவை. படகு இல்லாம அக்கறைக்கு போக முடியாது இல்லையா? ஆனா அக்கறைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? படக விட்டு இறங்கிடுவேன், அவ்வளவுதான். ஆமா. ஆனா ஒருத்தன் படக விட்டு இறங்காம அதையே தலையில தூக்கிட்டு ஊருக்குள்ள சுத்துனா எப்படி இருக்கும்? அது முட்டாள்தனம். நாம் அவனை முட்டாள்னு சொல்லுவோம். ஆன்மீக பயிற்சிகள், தியானம் எல்லாமே அந்த படகு மாதிரி தான். அது ரொம்ப அவசியம். ஆனா அது ஒரு கருவி மட்டுமே. இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த படகை விட்டு இறங்க தெரியணும். படகுல ஏறுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் சரியான நேரத்துல அதை விட்டு இறங்குறது. வாவ்! அப்போ பயிற்சிங்கிறது ஒரு கட்டத்துல ஒரு தடையா, ஒரு பந்தமா கூட மாறிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். அந்த படகு மேலேயே ஒரு பற்று வந்துட்டா பயணம் முடிஞ்சும் நாம கரையில நிக்கிற மாதிரி தான். அஷ்டவக்ரரோட மகாகீதைக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குறாரு. ஓ, அதெப்படி? கீதையில அர்ஜுனன் போர்க்களத்தை விட்டு ஓட பாக்குறான். அவன் இன்னும் படகுல ஏறல. ஆமா. அதனால கிருஷ்ணர் அவனை படகுல ஏத்தி விட வேண்டியிருக்கு. போராடு, கடமையை செய்யன்னு சொல்லி பயணத்தை தொடங்கி வைக்கிறார். ஆனா மகாகீதையில ஜனகன் அப்படி இல்ல. இல்ல, அவன் ஏற்கனவே ஆற்ற கடந்து அக்கறைக்கு போயிட்டான். எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு முடிச்சிட்டான்.
ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் படகை விட்டு இறங்காம அதிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான். சரியா பிடிச்சிங்க. அந்த பயிற்சிகளே அவனுக்கு ஒரு சுமையா ஒரு பந்தமா மாறிடுச்சு. ஆமா, அவனை பார்த்துதான் அஷ்டவக்ரர் சொல்றாரு, ஏன்பா அக்கறைக்கு வந்தாச்சு, இனிமே எதுக்கு படகு, இறங்கு. இது பயணத்தோட முடிவுல கொடுக்கப்படுற உபதேசம். அதனாலதான் மகாகீதை ஒருபடி மேலானதுன்னு ஓஷோ சொல்றாரு. விநாயகர் சதுர்த்தி உதாரணமும் இதைத்தான் காட்டுது இல்லையா? நிச்சயமா, எவ்வளோ பக்தியா சிலைய செஞ்சு பூஜை பண்ணி கொண்டாடுறோம். ஆனா கடைசியில என்ன பண்றோம்? கடல்ல கரைச்சிடுறோம். ஆமா, ஒரு கருவியை முழுமையா பயன்படுத்துறதும் அப்புறம் அதுல இருந்து விடுபடுறதும், இதுதான் ஆன்மீக பயணம். இந்த உரையாடல் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த ஆடியோல ஒருத்தர் விரக்தியோட உச்சத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரு பாட்டு வரிய மேற்கோள் காட்டி. ம், வாழ்க்கை கொடுத்தவனே கேள், உன் உலகத்தில் என் மனம் நிறைந்து விட்டது, இங்கே வாழ்வது கடினமாகி விட்டது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்பவே ஆச்சரியமா நாம எதிர்பார்க்காத ஒண்ணா இருக்கு. ஆமா, ஏன்னா நாம விரக்தினா அது ஒரு மோசமான விஷயம்னு நினைப்போம். ஆனா ஓஷோ சொல்றாரு, உண்மையிலேயே உங்களுக்கு இந்த உலகத்து மேல மனம் நிறைஞ்சு போச்சுன்னா ஜீப்பர்கையா அதோட விளைவு விரக்தியா இருக்காது, பேரானந்தமா இருக்கும்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், இது எப்படி சாத்தியம்? உலகமே வெறுத்து போனா எப்படி ஆனந்தம் வரும்? துக்கம் தானே வரணும். அங்கதான் சூட்சுமம் இருக்கு. விரக்தி எப்ப வரும்? நமக்கு ஒரு ஆசை இருந்து அதை நிறைவேறாத போதுதான் விரக்தி, ஏமாற்றம் எல்லாம் வரும். சரி, ஒருவேளை உங்களுக்கு ஆசையே இல்லைன்னா ஏமாற்றம் எங்கிருந்து வரும்? ஆசையும் ஏமாற்றமும் ஒரு நாணயத்தோடு இரண்டு பக்கங்கள் மாதிரி. ஒன்ன தூக்கி எறிஞ்சா இன்னொன்னு தானா போயிடும். ஓ, அப்போ உண்மையிலேயே ஒருத்தனுக்கு உலகம் மேல மனம் நிறைஞ்சு போச்சுன்னா அவனுக்கு ஆசைகளே இருக்காதா? இருக்காது. ஆசைகள் இல்லாத இடத்துல விரக்திக்கு வேலையே இல்ல. அங்க மிச்சம் இருக்கிறது அமைதியும் ஆனந்தமும் தான். அப்போ அந்த கேள்விய கேட்டவர் அனுபவிக்கிறது உண்மையான மனம் நிறைஞ்சு போதல் இல்ல, அது ஆசைகள் தோத்து போனதால வர்ற ஒரு விரக்தி நிலை. சரி, அப்போ இந்த மாதிரி துக்கத்துல விரக்தியில இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யணும்? இதுக்கு ஏதாவது நடைமுறை வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. இதுதான் இந்த உரையின் மிக முக்கியமான, நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பகுதி. ஓஷோ சொல்றாரு, சுகத்தை தேடாத, துக்கத்தை கவனி. சுகத்தை தேடாம துக்கத்தை கவனிக்கணுமா? ஆமா, இது நம்ம இயல்புக்கு நேர் மாறான ஒரு அறிவுரை. நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா உடனே அதை மறக்க டிவி பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், நண்பர்களோட பேசி கவனத்தை திசை திருப்போம், சுகத்தை தேடி ஓடுவோம். ஆமா, அதுதான் இயல்பு. தலைவலினா உடனே மாத்திரையை தேடுறோம். அந்த வலியை யாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம். ஆனா ஓஷோ அதை தான் செய்ய சொல்றாரு. உங்களுக்கு தலைவலி வந்தா மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடி, அந்த வலி உடம்புல எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதோட தன்மை என்னன்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி கவனிக்க சொல்றாரு. ஒரு சாட்சியா, ஒரு பார்வையாளரா மட்டும் அதை பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்? ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க கவனிக்க ஆரம்பிச்ச உடனேயே வலிக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி உருவாகும். நான் வேறு, இந்த வலி வேறுங்கிற உணர்வு வரும். ஓ, நீங்க வலியோட ஒன்றி போகாம அதிலிருந்து தனிச்சு நிப்பீங்க. நீங்க கவனிக்க கவனிக்க அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சு அதோட சக்தி குறைஞ்சு கடைசியில காணாம போயிடும். இது உடல் வலிக்கு மட்டும்தானா, இல்ல மனரீதியான துக்கங்களுக்கும் பொருந்துமா? ஓஷோ சொல்றாரு, இது 99% உடல் வலிகளுக்கும் பொருந்தும். ஏன்னா பெரும்பாலான வலிகளுக்கு மனம்தான் காரணம். அதே மாதிரி மனரீதியான துக்கங்களுக்கும் இது 100% பொருந்தும். அப்படியா? துக்கம் வரும்போது அதிலிருந்து தப்பிச்சு ஓடாம அதை நேருக்கு நேரா சந்திச்சு ஒரு சாட்சியா அதை கவனிச்சா அதோட வீரியம் குறைஞ்சிடும். துக்கம் இல்லாத போது உங்ககிட்ட என்ன மிச்சம் இருக்கோ அதுதான் சுகம். அதுதான் உங்க இயல்பு. அதை வெளியிலேருந்து தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல, உண்மைங்கிறது ஒரு அனுபவம், வெறும் கோட்பாடு இல்ல. அதனாலதான் ஒவ்வொரு ஞானியோட வெளிப்பாடும் வித்தியாசமா இருக்கு. ஆமாம். ரெண்டாவது, தியானம் மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான கருவிகள். ஆனா அது ஆற்ற கடக்க உதவுற படகு மாதிரி தான். அக்கறைக்கு போனதும் அதை விட்டு இறங்கிடணும். ம். அதுவே ஒரு சுமையா மாறிடக்கூடாது. கடைசியா, இதுதான் ரொம்ப முக்கியம், துன்பத்திலிருந்து விடுபட இன்பத்தை தேடி ஓடுறத விட்டுட்டு துன்பத்தையே ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுதே துன்பம் கரைஞ்சு போயிடும். அருமையா தொகுத்தீங்க. இறுதியா உங்க சிந்தனைக்கு ஒரு விஷயத்தை விட்டுட்டு போறேன். ஓஷோ சொல்றாரு, இறைவனை அடைய 2 பாதைகள் இருக்கு. 2 பாதைகளா? ஒன்னு புத்தர் அஷ்டவக்ர போன பாதை. இது அறிவோட பாதை. எல்லாத்தையும் சாட்சியா கவனிச்சு பகுத்தறிஞ்சு கடைசியில தன்னோட நானுங்கிற அகங்காரத்தை கரைக்கிறது. இன்னொன்னு மீரா இயேசு போன பாதை. இது அன்போட பாதை. அதுல தன்னோட நானுங்கிற அகங்காரத்தை கரைக்கிறது. 2 பாதைகளோட நோக்கமும் ஒண்ணுதான், அகங்காரத்தை கரைக்கிறது. இப்போ கேள்வி இதுதான்,
உங்களோட நாண கரைக்கிறதுக்கு நீங்க தேர்ந்தெடுக்க போற பாதை அறிவா அல்லது அன்பா? இதை யோசிச்சு பாருங்க.